ஓம் சக்தி பராசக்தி என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஏதோ விசாரணைக்கா டெல்லி போயிருக்காரு போல சாரு. அவங்க 2 நாளைக்கு வச்சு இது பண்ண போறதா இது. அப்ப திரிஷா ஒரு நாளைக்கு முன்னாடி போயிச்சு இல்லப்பா டேய் டெல்லிக்கு. அடே அது அந்த அம்மா விட்றா பாவண்டா விட்றா. எங்கேயோ போயிருப்பாங்கடா விட்றா. இல்ல டெல்லில ஜாயின் ஏங்க எங்க வேணா போட்டுங்க, புரியுதுங்களா? ஏங்க எனக்கு என்னங்க யார் கூட போறான்னு பார்த்துன்னு இருக்கிற வேலை. நான் அப்படிலாம் யாரையும் பார்க்க மாட்டேன், அவங்க விருப்பங்க. எனக்கு தெரிஞ்சு ஆதவ அர்ஜுனாவோட பையில் அவர் சரக்குலாம் வச்சிருக்க மாட்டார். யாரோ திட்டமிட்டு ஒரு சரக்கு எடுத்துன்னு போய் பைக்குள்ளே போட்டு அவர் மேலே கெட்ட பேரை உருவாக்கியிருக்கீங்க. அதே மாதிரி விஜய் சாரோட பையிலையும் யாரோ ஒருத்தர் கத்திரிக்கோலை போட்டு அவர் இதை கட் பண்ணணுன்றதுக்காக, கனெக்ஷனை கட் பண்ணணுன்றதுக்காக கத்திரிக்கோலை உள்ளே போட்டுருக்கீங்க. எனக்கு தெரியும் அந்த தீவிரவாதி யாருன்னு தெரியும், கண்டுபிடிக்கிறேன். அடுத்த அது தெரியலையாப்பா, உங்களுக்கு தெரியாதா? இப்போ இவ்வளோ நாளாக நடந்துச்சு இல்லையா ஒரு ட்ராமா. பார்த்திபன் சார் ஒரு ஸ்டேஜுக்கு போகிறப்போ திரிஷாவை பற்றி கேட்டு அது ஒரு இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் திரிஷாவும் விஜய் சாரும் ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க, அது ஒரு இஷ்யூ ஆச்சு. அப்புறம் சங்கீதா மேடம் அவங்க கோர்ட்டுக்கு கேஸ் போட்டிருக்கதா அப்படின்னு சொன்னாங்க, அது ஒரு இஷ்யூ ஆச்சு. ஆனால் அதையெல்லாம் இனிமேல் மறந்துட்டு இப்போ தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. அதனால் இனிமேல் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று தேர்தல், இன்னொன்று மக்கள். இந்த தேர்தல் நேரத்தில் தயவு செய்து சொல்கிறேன், எல்லா அரசியல்வாதிக்கும் சொல்கிறேன், நான் ஒரு மக்களோட பிரதிநிதியாக சொல்கிறேன். பல மக்கள் சொல்ல முடியாது, அதனால் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த ஓட்டு கேட்க போகிறதுக்காக தெருவாக போவீங்க, வீதியாக போவீங்க. ஆனால் தயவு செய்து வேலைக்கு போகிறவனை கெடுக்கிற மாதிரி டிராஃபிக் ஜாம் பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் தாங்க ஒரு பெரிய இதுவாக நாங்கள் காட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேலைக்கு போகிறவனை வேலைக்கு போக விடாமல், ஸ்கூலுக்கு போகிறவனை ஸ்கூலுக்கு போக விடாமல், ஆஸ்பத்திரிக்கு போகிறவனை ஆஸ்பத்திரிக்கு போக விடாமல் கொடியை பிடிச்சிக்கிட்டு நீ அதுக்கு நொட்டு இதுக்கு நொட்டு அதுக்கு நொட்டுன்னு சொல்லாமல் உங்கள் தலைவன் ஜெயிக்கணும்னு நீ நினச்சனா எப்படி நீ ஓட்டு கேட்டால் ஜெயிக்க வைக்கணுமோ அதை பண்ணு. அதை விட்டுட்டு ரோட்டில் போகிற வர பொதுமக்களுக்கோ இல்லை டிராஃபிக் ஜாம் பண்ணிவிட்டு மக்களுக்கோ நீங்கள் தயவு செஞ்சு எந்த ஒரு இடையூறும் கொடுக்காதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீங்கள் உங்கள் தலைவன் பெருசு கொம்பு முளைச்சிருக்கு அப்படின்னாக்கா அவரை ஜெயிக்க வச்சு காட்டு, அதில் காட்டு. அப்பாவி பொதுமக்கள்கிட்ட உங்களோட வேலையை காமிச்சு நீங்கள் அவங்களோட அதிருப்தியை சம்பாதிச்சு உங்களுக்கு ஓட்டு போட இருந்ததை தயவு செஞ்சு கெடுத்துடாதீங்க, புரியுதா? என்ன சார் யார் போனது? ஒருத்தர் போனாரா? யார்? ஓ ஆதவ அர்ஜுனா சாரை சொல்கிறீங்களா? ஓ ஏது இல்லை, நானும் அதை நியூஸில் பார்த்தேன். ஏர்போர்ட்டில் விஜய் சாரோட பையில் கத்திரிக்கோள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனாவோட பையில் என்ன ஓட்கா பாட்டில், என்ன பாட்டில், ஏதோ விஸ்கியா, ஏதோ ஒரு பாட்டில் ஒன்று இருந்துச்சு. ஆனால் இதனால் புரியுதா, இதனால் அது உங்களோட பர்சனல். ஏன்னா நீங்கள் இதை ஒரு விளக்கணைங்க இது ஒன்று சொல்லிடுவீங்க. எதுனா ஒன்று சொன்னாலும் அது பர்சனலு. நீ குடிச்சிட்டு நாசமாக போ, ஏதோ ஒன்று பண்ணு, தாலியை அருங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் அப்படி பண்ணதால் 1 மணி நேரம் ஃப்ளைட்டு லேட்டு. கேள்விப்பட்டீங்களா? அது சரக்கு மட்டும்தான் யோசிச்சிங்களா? 1 மணி நேரம் ஃப்ளைட்டு லேட்டு. அந்த 1 மணி நேரம் லேட்டுன்றதுனால அதில் உள்ள அந்த 100 பேசஞ்சர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. எந்த இடத்துக்கு அது சொந்த ஃப்ளைட்லாம் இல்லை, பொதுமக்கள் போகிற ஃப்ளைட்டு தான். அது தனி விமானத்தில் தான் போகிற. என்ன தனி வச்சு பார்க்குற நீ அநேகமாக நீ அந்த கட்சியா? அந்த கட்சின்னு நினைக்கிறேன். அதான் அறகுறையாக பேசினுக்கிறேன். அந்த அந்த ஒரு மணி நேரம் இல்லை. தேங்க்யூ. அப்போ விவரமாக தான் இருக்கான். நீங்கள் 1 மணி நேரம் லேட் பண்ணதுனால அந்த 1 மணி நேரத்தில் எத்தனை பேர் எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அதுக்கு போய் சேர முடியாமல் போயிருக்கோம் இல்லையா? அவங்க ஏர்போர்ட்டை விட்டு இறங்கினவுடனே ஒரு வண்டி புக் பண்ணியிருப்பாங்க, அது வேஸ்ட்டாக போயிருங்க. அப்போ உங்களால் ஒன்றும் இல்லை, வெறும் 10 ரூபாவை சொல்லுங்கள், 100 ரூபாவை சொல்லுங்கள், அதே வேஸ்ட்டாக தானே போயிருக்கு. அப்போ நீங்கள் பொதுமக்களுக்கு இடையூறு தானே கொடுக்குறீங்க. அதனால் தயவு செஞ்சு. ஆனால் எனக்கு இதில் ஒரு இது ஒன்று ஞாபகம் வருது. எனக்கு தெரிஞ்சு ஆதவ அர்ஜுனாவோட பையில் அவர் சரக்குலாம் வச்சுருக்க மாட்டார். யாரோ திட்டமிட்டு ஒரு சரக்கு எடுத்துன்னு போய் பைக்குள்ளே போட்டு அவர் மேலே கெட்ட பேரை உருவாக்கியிருக்கீங்க. அதே மாதிரி விஜய் சாரோட பையிலையும் யாரோ ஒருத்தர் கத்திரிக்கோலை போட்டு அவர்
இதை கட் பண்ணணுன்றதுக்காக கனெக்ஷனை கட் பண்ணணுன்றதுக்காக கத்திரிக்காயில் உள்ளே போட்டுருக்கீங்க. எனக்கு தெரியும் அந்த தீவிரவாதி யாருன்னு தெரியும், கண்டுபிடிக்கிறான். அடுத்த அது தெரியலையாப்பா, உங்களுக்கு தெரியாதா? ஓம் சக்தி பராசக்தி என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? என்னப்பா யாருன்னா ஒருத்தர் கேளுங்கப்பா. ஏங்க எங்க வேணா போட்டுங்க, புரியுதுங்களா? ஏங்க எனக்கு என்னங்க யார் கூட போறான்னு பார்த்துன்னு இருக்கிறத வேலை. நான் அப்படிலாம் யாரையும் பார்க்க மாட்டேன், அவங்க விருப்பங்க. நம்ம எதனா சொன்னாக்கா அது அவங்க பர்சனல்னுவாங்க, புரியுதுங்களா? அப்புறம் கேட்டாக்கா குப்பை பிறக்கிற ஆள் 10 பேர் வச்சுருக்கான்னுவாங்க, ஃப்ளைட் ஓட்டுற ஆள் 20 பேரை வச்சுருக்கான்னுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? அது அவங்களோட பர்சனல், யார் எத்தனை பேர் போனாலும் போட்டோம். அப்படியா? ஏதோ ஒன்று எடுத்துன்னு போனால் சரிப்பா. அது வந்து நானும் தான் நியூஸில் பார்த்தேன். இப்போ ஏதோ விசாரணைக்காக டெல்லி போயிருக்காரு போல் சாரு. அவங்க 2 நாளைக்கு வச்சு இது பண்ண போகிறதா இது. இல்லைப்பா டேய் அடே அது அந்த அம்மா விட்றா, பாவண்டா விட்றா. எங்கேயோ போயிருப்பாங்கடா விட்றா. 2 நாளைக்கு டெல்லியில் வச்சு விசாரணை பண்ண போகிறாங்களாம் விஜய் சாரை. என்ன விசாரணைன்றது தெரியல. அதனால் நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு இனிமேல் நான் வந்து விஜய் சாரையோ இல்லை ஆதவ அர்ஜுனையோ சொல்லலைங்க. தயவு செய்து யாராக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி ஏர்போர்ட்டுக்கு போகும்போது தயவு செய்து நீங்கள் உங்களோட பையை நல்லா செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போங்க. ஏனால் யாரோ ஒருத்தர் உள்ளே கூட வந்து எதனான்னு போட்டு வச்சுருப்பாங்க. திடீர்னு ஒரு துப்பாக்கியை போட்டுன்னா என்னங்க பண்ணுறது? அவர் பாட்டுக்கு அவசரப்பட்டு துப்பாக்கியை இன்னொருத்தட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த துப்பாக்கி எடுத்து எவனா ஒருத்தர் எடுத்துன்னு வந்து பைக்குள்ளே போட்டுருந்தாக்க நாளைக்கு தீவிரவாதின்னு சொல்லி பிடிக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இல்லை? அதனால் தயவு செய்து இனிமேல் அவங்கவுங்க உடைமைகளை நல்லா பாதுகாத்துட்டு போங்க. எனக்கு இன்னொரு டவுட்டுங்க, எப்படி இருந்தாலும் உள்ளே செக் பண்ணி அனுப்புகிறாங்கல்ல, அப்புறம் எப்படி கத்திரிக்கோள் இருக்கலாம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில, என்ன கர்மமும் தெரில. அதான்